கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுவனின் உடலிற்கு சக மாணவர்கள் கதறி அழுதபடி அஞ்சலி செலுத்திய சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அஞ்சட்டியை அடுத்துள்ள மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் ரோஹித் அப்பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களால் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்ற நிலையில் கொலைக்கான காரணம் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அவரது உடலிற்கு சக மாணவர்கள் அழுதபடி அஞ்சலி செலுத்தியது காண்போர் நெஞ்சை கனக்க செய்தது. சென்னை அருகே வீடுகளை வாடகைக்கு எடுத்து அதனை குத்தகைக்கு விட்டு கோடிக்கணக்கில் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். சின்ன நீலாங்கரை அருகே உள்ள சிங்காரவேலர் சாலையில் வீடுகளை வாடகை மற்றும் குத்தகைக்கு பிடித்து தரும் தரகு நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இதனை நிகமத் நிஷா என்பவர் நடத்தி வந்தார். வீட்டை வாடகைக்கு எடுப்பதும் அதனை தன்னுடைய பெயரில் குத்தகைக்கு விட்டு சம்பாதித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தர்மன் என்பவருக்கு வாடகை வீடு பிடித்துக் கொடுப்பதாக கூறி நிகமத் நிஷா 7 லட்சம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் மொத்தமாக 3 கோடி ரூபாய் ஏமாற்றிவிட்டு அவர் தலைமறைவானது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள விடுதியில் தலைமறைவாக இருந்த நிகமத் நிஷா கைது செய்யப்பட்டார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.